ஹீப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். கன்னிராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 21ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் பெரிய அளவுக்கு கிரக பயிற்சிலாம் இல்லைங்க. 2, 3, 4ஆம் இடத்தோட சந்திரன் போகக்கூடிய அமைப்பு, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு. ஆனால் என்ன, 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனியின் பார்வையில் சற்று 4ஆம் பாவகத்தை வலுத்து செயல்படுத்துவார். வண்டி வாகன அமைப்புகளில் ரிப்பேர் வர்றது, எங்கே போனாலும் இங்கே ரிப்பேர் ஆகுறதுங்க, அங்கே ரிப்பேர் ஆகுதுங்க, திரும்ப ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வீட்டில் அங்கே ஒழுகுதுங்க, வீடு இங்கே ஒழுகுதுங்க, பைப் பிரச்சனையாகுதுங்கன்ற மாதிரியான அஷ்டம சனியினுடைய கண்டக சனியில் தான் இருக்கீங்க. ஆனால் அஷ்டம சனியினுடைய தாக்க அமைப்புகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லுவேன். கூடுதலாக 3ஆம் இடத்துல மறைந்திருந்த சுக்கிரன் இப்போ 4ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு வகையில் நல்லதுனாலும் கூட, அவர் சனி செவ்வாயின் பார்வையில் வர்றது உங்களுடைய 2, 9ஆம் இடத்தினுடைய தன்மைகளை பாதிப்பார். 2, 9ஆம் இடம் என்ன, 2ஆம் இடம் என்ன, உங்களுக்கு வருமானம் வர்றது, ஏதோ ஒரு வகையில் ஜீவனத்துக்காக கையில் பணம் புழக்கம் இருக்கிறது. இந்த வாரத்தில் பணப்புழக்கம் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய வாரம் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் தந்தை சார்ந்த அமைப்புகளில் சற்று அதிகம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு. 9ஆம் இடத்தை சனி பார்க்கறது தந்தையை டிஸ்டர்ப் பண்ணுவார். தந்தையோட ஆரோக்கியம், தந்தையோட கருத்து வேறுபாடு, தந்தையோட பிரச்சனைகள் வர்றது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சகோதர அமைப்புகளில் கூட இந்த தன்மை வரும். என்னங்க, அம்மா அப்பா தம்பி அண்ணன் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எகெயின் சர்வை பண்ணுறாங்க, கொஞ்சம் கூட நியாயமாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். இது மட்டும் ஒரு விஷயம், தந்தைக்கிட்டேருந்து அப்பா கிட்டேருந்து எது கிடைக்கணுமோ அது சரியாக கிடைக்காத ஒரு வாரமாக இருக்கும் இந்த வாரத்தில். இந்த ஒரு தன்மை அமைப்புகள் இருந்தாலும் கூட வேலை தொழில் அமைப்புகள் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் இருக்குங்க. 6ஆம் பாவகம் ஓரளவுக்கு நல்ல தன்மையில் இருக்குன்றதுனால எதிலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி இருந்தால் பிடிவாத குணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். இந்த இடத்துல ஏதோ ஒரு வகையில் அந்த பிடிவாத குணம் தந்தையை நோக்கியும் தாயை நோக்கியும் திரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க இப்போ நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கன்னிராசிக்கார ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா, எனக்கு அது தெரியும் இது தெரியும்னு சொல்லி ஃபோன்லேயே மூழ்கி கிடக்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்ற மாதிரியான விஷயமும், படிப்புக்கான கவனங்கள் சிதறக்கூடிய அமைப்புகள்ன்ற மாதிரியான அத்தனை விஷயத்தையும் இப்போ மாணவர்கள்கிட்ட பார்க்கலாம். தயவு செய்து என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, விடிய என் குழந்தை படிக்குதுங்க, என்ன படிக்கிறாங்கன்றதுல ஒரு கண் வச்சுங்க, யாரோட பேசுகிறாங்கன்றதுல ஒரு கண் வச்சுங்க. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள் சில இடத்துல உங்களுக்கே புரியும் ஏன் இந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டுன்னு. அப்போது இந்த அமைப்புகளில் மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி, சற்று புதிய பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத நபர்களோடு தொடர்புகள் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும். சற்று நிதானம், இருக்கக்கூடிய வேலையை விட்டுறாதீங்க. இவர் அதை சொல்கிறாருங்க, அவர் இதை சொல்கிறாருங்க, இந்த பூஜை பண்ணால் சரியாயிருங்க, அந்த வேலைக்கு போட்டால் சரியாயிருங்கன்றதெல்லாம் 2ஆம் பட்சம். நடக்கிற விஷயம் இந்த மாதிரியான தன்மையில் இருக்கும். மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக கன்னிராசிக்காரங்களுக்கு டிசம்பர் 3ஆவது வாரம் 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு கவனமான ஒரு காலகட்டமாக சகல தரப்பு கன்னிராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.